சிங்கம் 3ல S3ல வந்து என்ன மாதிரியான ஒரு போலீஸா நாங்க எதிர்பார்க்குறோம்? கலைஞர் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நான் முதல்ல புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி நான் ஹரி சார் சொல்கிறாரோ, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து ஒரு ஆக்டருக்கு ஒரு டைரக்டரோட சேர்ந்து இவ்வளோ படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு அமைப்பு கிடைக்கும். அதுவே நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இது வந்து எப்படி பாலச்சந்தர் சார் சொல்லலாம், எஸ்பி முத்துராமன் சார் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் காம்பினேஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரான விஷயம், ரொம்ப அழகான விஷயம். அது எனக்கு ஹரி சார் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் மாறுச்சு. கஜினி படம் பண்ணிவிட்டு அடுத்த படம் 6 ரிலீஸ் ஆகும்போது டோட்டலாக வேறு இருக்கே அப்படின்னு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் எங்கேயுமே போய் சேராத ஒரு இடத்துக்கெல்லாம் நான் போய் சேர்ந்தேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், என்னோடய கெரியருக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட். அதே மாதிரி இந்த பிராண்டு சிங்கம் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆக்டருக்கு டைரக்டருக்கே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம அடுத்தடுத்த படங்கள் எப்படி கொடுக்கணும், நம்மளோட ஃபேன் பேஸ் இருக்காங்க, நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. அது அல்லாது இது தனியாக இன்னொரு கூடுதல் பொறுப்பு மாதிரி எனக்கு வந்து வேறு வார்த்தைகள் எனக்கு தேடி கிடைக்கல. ஒரு கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்காக ஒரு மக்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணி போயிட்டுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அன் ஆக்டர், இது என்னமோ எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் பொறுப்பு மாதிரி இருக்குது. ஒரு சிங்கம் பிராண்டை எங்கேயுமே கீழே இறக்கவே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இதுக்கு இருக்குது. குட்டீஸ் வரைக்கும், குழந்தைங்க வரைக்கும் நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு படமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னொரு அடிஷ்னல் பொறுப்பு மாதிரி தான் தோணுது. 1 பண்ணியாச்சு, 2 பண்ணியாச்சு, இதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். 3யும் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக்ஸும் வெளியில் கேட்குற விஷயங்களுக்காக மட்டுமே தான் வந்து நாங்கள் அதை நோக்கி போய் சேர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நெருக்கி விட்டு தள்ளி விட்டு பண்ண மாதிரி தான் ஒரு விஷயம். அது அன்பாக அந்த விஷயத்த இவ்வளோ ஹானஸ்ட்டாக, இவ்வளோ சின்சியராக வேறு டீம் இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, எங்களை எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி விடுறது, எழுத்து தான் எல்லாத்தையுமே மாற்றுது. எழுத்து தான் வந்து எவ்வளோ தூரம் போகணும், என்ன செய்யணும், எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த எழுத்து தான். ஹரி சார்கிட்டேருந்து வர அந்த எழுத்து தான் வந்து கேமராமேன் சார்லேருந்து எல்லாத்தையுமே வேகமாக இதுக்காக பயணிக்க வைக்குது. வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த ப்ரமோஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. சிங்கம் 1, சிங்கம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமான ஒரு போலீஸ் அதிகாரியாக நாங்கள் பார்த்தோம். S3ல வந்து என்ன மாதிரியான போலீஸ் அதிகாரியாக வரீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு படமும் வந்து மற்ற போலீஸ் படங்கள்லேருந்து, மற்ற படங்கள்லேருந்து இது ஏன் வேறுபடுது அப்படின்னு எனக்கு காரணம் தேடணும் அப்படின்னு நான் தோணுச்சு. ரெகுலரான ஒரு போலீஸ் ஃபில்ம் மாதிரி நாங்கள் அதை பார்க்கல. இது வெறும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 1 man ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க, இவனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணுறான்டா அப்படிங்கிறது கிடையாது. சிங்கம் 1ல் பார்த்தீங்கனாலே வந்து கடையில் போயிட்டு என்ன வந்திருக்கா, சரக்கு வந்துருக்கான்னு கேட்க சொல்லுவாங்க. ஒருத்தவங்க ஒரு வார்த்தை மட்டும் கேட்டு வந்து வச்சுருவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்த சொன்னால் ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவோம். ஒரு 10 விஷயங்கள், ஒரு விஷயம் சொன்னால் ஒரு 10 விஷயத்த சேர்ந்து நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது வந்திருக்குது, இது அரிசி வந்திருக்கு, இது பருப்பு வந்திருக்குது, இது வந்துடுச்சு, வழியில் வரும்போது வந்து டயர் கூட கொஞ்சம் பஞ்சர் ஆகிடுச்சு, அவன் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு, பட் இவ்வளோ பொருள் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு 10 இன்ஃபர்மேஷன் கொடுப்பாப்ல. ஸோ ஒரு விஷயத்த சொன்னால் எவ்வளவு ப்ரோஆக்டிவாக போயிட்டு அதுக்காக என்ன மெனக்கெடுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேரக்டர். அது மட்டுமே இல்லாமல் சுற்றி இருக்கிற ஃபேமிலி வந்து இதை வந்து பேக் பண்ணும். ஒரு காமன் மேன், ஒரு சராசரியாக ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு ஆள் கேப் கிடச்சா ஃபுட்பால் விளையாட ஓடிடுவார். போலீஸ்னால் வந்து அப்பா அம்மா கூட தான் இருக்கணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு கிராஃபு எப்படி 1லேருந்து 2க்கு மாறுச்சு. டேனின்னு ஒரு ஆளை வந்து தூக்கிட்டு வர அளவுக்கு வந்து தெம்பு வந்ததுன்னா வந்து கூட இருக்கிற ஃபேமிலி சப்போர்ட், அப்பா வந்து நான் கொடுக்குறேன்டா நீ வந்து பண்ணுற அப்படின்னு அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஹோம் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறது, இவங்களாம் தான் வந்து அவருக்கு வந்து பின்னாடி இருக்கிற பெரிய பலம். ஸோ S3ல வந்து அதே மாதிரி இன்னொரு பொறுப்பு ஒன்று கிடைக்குது. அந்த பொறுப்பு பண்ணிகிட்ருக்கிறாரு, அதை சரியாக பண்ணி முடிச்சுட்ருக்கேன்னு நினைக்கும் போது வந்து இன்னொரு விஷயம் பெருசாக ஒன்று ஓப்பன் ஆகுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் வந்து S3. இதில் டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு நடுவில் தான் நம்ம படமும் ரிலீஸ் ஆகிருக்குது. 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி. கிட்டத்தட்ட டைம் டியூரேஷனும் வந்து அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்காது. இன்னொரு எபிசோடு இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லைஃப்ங்கிற மாதிரி போகும். பட் அதுக்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யமான சேஞ்சஸ் நிச்சயமாக வந்து 1லேருந்து 2 எப்படி வேறுபட்டுச்சோ 2லேருந்து 3 கண்டிப்பாக 1 and 2 விட வேறு மாதிரி. உங்களுக்கும் ஹாரி ஜெயராஜ் சாருக்கும் பார்த்தீங்கன்னா 8வது படம் சார், உங்களுக்கும் வந்து ஹாரி ஜெயராஜ் சாருக்கு வந்து 4வது படம். ஸோ இந்த படத்தில் பாடல்கள் எப்படி வந்திருக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, குடும்பத்தோட வந்து படம் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கேன். நிறைய தியேட்டர் ஓனர்ஸும் சொல்லியிருக்காங்க, சார் உங்களோட ஃபேமிலி
க்ரௌட் தான் சார் உங்களோட ஸ்ட்ராங் பேஸே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் திரும்பி நீங்கள் அதை சொல்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் இருக்குது. இன்னும் கவனமாக படம் பண்ணுங்கன்ட்டு எங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நிச்சயமாக இன்னும் கவனம் செலுத்தி எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரியான படங்களில் நிச்சயமாக கொடுப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த காம்பினேஷன் பற்றி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். கெரியரில் வந்து ஒரு 8 ஃபிலிம்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா 8 படங்களுமே எனக்கு கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள். அதில் வந்து எந்த ஒரு விமர்சனமோ டவுட்டோ கிடையாது. எனக்கு எல்லாமே ஒரு படத்தோட வெற்றி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பாடல்களோட வெற்றி வந்து பெரிய ஒரு தூரத்துக்கு என்ன கொண்டுட்டு போயிருக்குன்னு சொல்லுவேன். தமிழில் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள்லேயும் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட டைமு, அவர் கொடுத்த பாடல்கள், எனக்கு கொடுத்த வேறு வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து பாடல் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமான பங்கு எனக்கு என்னோட கெரியர். தீம் மியூசிக் பற்றி நம்ம பேசும்போது சும்மா அசால்ட்டாக பேசிட முடியாது. நம்ம சாரையும் வந்து அதில் இன்வால்வ் பண்ண வச்சு அதை பற்றி பேசலாம். இப்போ வந்து ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்றத வந்து பார்த்துலாம். வணக்கம். ஹாய். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். முதல்ல எங்க டைரக்டருக்கு வணக்கம். அண்ணே கண்டுபிடிச்சிட்டாங்க. கிருஷ்ணன் நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ வந்து ஒரு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ வந்து சாதாரணமா வந்து ஒரு நார்மலா சும்மா இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கிறிஷ் வந்து ஒரு சிங்கர் மட்டும் கிடையாது. ஹீஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஒரு ப்ராட்வே ஷோஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஹீ இஸ் டன் ஆல் தட். அவ்வளோ வருஷங்கள் அவ்வளோ இங்கிலீஷ் பேசணும், அதிலே பாடணும், ஆன் ஸ்டேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஊரில் கிடையாது. அது வெளிநாட்டில் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் வாட் தே எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு குவைட்டாக பாடுறேன் அப்படின்ட்டு வெறும் ஒரு சிங்கராக மட்டும் இருந்துட்டு இருந்தார். பட் இட்ஸ் தேர் இன் ஹிம் அப்படிங்கிறத நான் சொல்லணும். மியூசிக்கும் வந்து சின்ன சின்னதாக பண்ணாலும் வந்து ஹீ இஸ் ஆல்சோ ஏபிள் டு கிரியேட் மியூசிக். ஸோ ஒரு சின்ன ஒரு மல்டி டேலண்டட் ஆள் தான் கிறிஷ். சும்மா வந்தார், நாங்கள் சான்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறத தாண்டி வி ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் வாட் இஸ் டூயிங். சாங்னு மட்டும் இருக்காது. எப்படி வந்து சீன்ஸ் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு பம்ப் கிடைக்குதோ, அதே மாதிரி வந்து இது வெறும் சாங்காக மட்டும் இல்லாமல் சாங்லேயே வந்து ரெண்டுமே சேர்ந்து வரும். ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய, இப்போ ஹீரோ துரசிங்கம்னா வந்து மூட சொல்லக்கூடிய ஒரு சாங்காக அது வந்துட்டுருக்கும். சாரே சொல்லிட்டார். அந்த ஃபஸ்ட் டைம் நான் கேட்டது வந்து ட்ரெய்லர் ரெடி ஆகிட்டு இருந்தது. ட்ரெய்லருக்காக நான் போய் டப் பண்ண வேண்டியது, தனியாக டப் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போது தனியாக எடிட் ஷூட்டில் போயிட்டு நான் அதை கேட்குறேன். அது கேட்கும் போது அந்த சாங்கு விட்டு கேட்கும் போதே வந்து அப்படின்ட்டு இருந்தது. இல்லை டெக்னீஷியன்ஸாக க்ரியேட்டிவ் பீப்புளாக வந்து அவங்க நிறையா பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க இது வேணும் அப்படிங்கிறது. வந்து சாங்கிறது ரொம்ப க்ரியேட்டிவான அந்த மூட் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. என்ன வரப்போகுதுன்னே தெரியாது. ஒவ்வொருத்தர் பேசி அந்த டியூனு, அந்த மெலடி, அது ரித்தம், சவுண்டிங் எல்லாமே வந்து முன்னாடி ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் மாதிரி கிடையாது. எனக்கு இது வேணும் சொல்ல முடியாது. இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பேசி வர ஒரு விஷயம். நம்ம 1 பண்ணிட்டோம், 2 பண்ணிட்டோம், 3 பண்ணும்போது இவ்வளோ வேணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளை ஃபுல் திருப்தி படுத்துறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்மளால் ஒரு சின்னதாக விஷுவலைஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. பட் நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு மேலே ஒன்று வரும் இல்லையா, அந்த திருப்தி வந்து எனக்கு ஐ திங்க் இதில் கிடச்சிருக்கு சொல்லுவேன். அண்ட் 2 ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்காங்க, அனுஷ்கா அண்ட் ஸ்ருதி ஹாசன். எத்தனை பாடல்கள் சார் அவங்க கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க? யார் கூட எத்தனை பாடல்கள்? ஸ்ருதியும் கூட வந்து வைஃபை சாங் வந்து முக்கியமான சாங்காக வரும். ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி இன்னொரு சாங் ஒன்று வரும். இவங்க கூடயும் அதே மாதிரி அனுஷ்காவும் கூடயும் வந்து 2 சாங் மாதிரி இதில் வரும். 2 பேருமே வேறு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் தான் சொல்லணும். அனுஷ்கா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே வந்துட்டுருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி மோர் லைக் ஃபேமிலி. நாங்கள் ஒரு டீமாக வந்து ஒரு யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 150 பேர் 200 பேர் இருக்கும் அப்படின்னா வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்கூடையும் ஒரே மாதிரி பழகிறவங்க அனுஷ்கா அவங்கள சொல்லலாம். பீட் அசிஸ்டன்ஸ், பீட் டெக்னீஷியன்ஸ், பீட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையுமே வந்து சரிசமமாக எல்லாருக்கூடையும் வந்து அவங்க பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இன்னொரு நாள் அவங்க ஷூட்டிங் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த மாதிரியான சப்போர்ட் கொடுப்பாங்க. இன்னொரு பாகுபலின்னு ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து டேட் பிரச்சனை இருக்குது. ஒரு ருத்ரமாதேவி பண்ணுறாங்க, பெரிய டேட் பிரச்சனை இருக்குது. இதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 days பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 30 days எப்படியோ அவ்வளோ பெரிய படத்தில் எடுத்து கொடுப்பாங்க நடுவில். இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபில்ம், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி அதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி இது நம்ம படமாச்சே அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் கேர், அட்டென்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. சரண்டரும் ஆயிடுவாங்க. இவங்க என்ன சொன்னாலும் நல்லாயிருக்கும், என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நம்பி ஒன்று பண்ணுறாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாத்தோட பர்சனல் சைடும் வந்து எங்கேயோ ஒரு வாட்டி வந்து டச் பண்ணுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து வெட்டிங் ஆனிவர்சரி எதிர்பார்க்கவே இல்லை. கிளாப் போர்டில் வந்து எல்லாத்தோடைய சைனையும் வாங்கி
யூனிட்ல இருந்து ஞாபகார்த்தமாக அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் பண்ணுறாங்க. எனக்கு அவங்களுக்கும் பெரிய பழக்கமே கிடையாது. பட் இருந்தாலும் ஒருத்தவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்றைக்கி எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இப்பவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. எங்கேயாவது ஷாப்பிங் போயிட்டு தேவ் தியாவுக்கு வந்து இந்த பென்சில்ஸ் வாங்கினேன், இந்த கலர் பென்சில்ஸ் வாங்கினேன் அப்படின்ட்டு நானே பசங்களுக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்க மாட்டேன் வெளியூரில். அவங்க எங்கேயோ போயிட்டு பசங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், புதுசாக வந்திருக்கு ஒரு ஸ்கெட்ச் பென் அப்படின்ட்டு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க, இது கார்டனில் வைக்கலாம் அப்படிம்பாங்க. ஸ்ருதியும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பார்த்துட்ருக்கேன், 7ஆம் அறிவு ஒன்றா பண்ணோம். ஐ கேன் சி அ பிக் ஜம்ப். எப்படி அவங்க வந்து வேறு வேறு லாங்குவேஜஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பண்ணும்போது எந்த அதாவது டவுட்லாம் இல்லாமல், கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இதுதான் எதிர்பார்க்குறாங்க, இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. ஷீஸ் காட் லாட் ஆஃப் கிளாரிட்டி இன் நோ வாட் டைரக்டர்ஸ் எக்ஸ்பெக்டிங், எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது. அண்ட் நல்லா இருந்தது அவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது, அவங்களோட சக்ஸஸ் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சார், இப்போது இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு போகிற ரசிகர்கள் அவங்க மனசில் எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும், என்ன மாதிரியான ஒரு நிறைவோடு அவங்க போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? துரைசிங்கம் கேரக்டர் வந்து 1, 2, 3ன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தான் இருக்கும். அது கூட சேர்ந்து எப்படி ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணலாம், வேலை மட்டுமே கிடையாது. சில டைம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் எப்படி போச்சுனே தெரியாது, ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி நினைக்கவே இல்லை, அப்பா அம்மா பற்றி நினைக்கவே இல்லை, சொந்தக்காரங்களை பற்றி நினைக்கவே இல்லை, வீட்டில் ஒய்ஃபு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். பட் துரைசிங்கம் கேரக்டர் எப்படி ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியுது, ப்ரொஃபஷனும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து சும்மா எடுத்து போட்ட மாதிரி வந்து மறந்துடல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேலன்ஸாக இருக்கும். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் ஸ்மால் லைன்ஸ் வந்து நம்மளை ஒரு வாட்டி யோசிக்க வைக்கும். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, நம்ம இந்த மாதிரி இருக்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்ட்டு எங்கேயோ ஒன்று சின்னதாக ஒன்று தோணும். ஸோ அதெல்லாமே தான் வந்து பர்சனலாக கனெக்ட் பண்ணுற விஷயம். எப்பவுமே ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்கணும், ஒரு காமன் மேன் கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும்னு நினைப்பேன். அது வந்து இந்த படமாக ஒரு கேரக்டராக ஒரு ஸ்க்ரீனில் வர இமேஜ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பர்சனல் லைஃப் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய நிறையா சிச்சுவேஷன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கும். ஐ திங்க் அதுதான் வந்து எங்களெல்லாம் புதுசாக வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு ஸ்பெஷலாக ஒரு டீமாக நம்மளை வந்து பிடிக்குதுரா, அந்த ஒரு பிராண்ட் ஒன்று பிடிச்சிருக்கு, 1 பிடிச்சிருக்கு, 2 பிடிக்க வச்சுருக்காங்க, ஓட வச்சுருக்காங்க, அதனால தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடிஷ்னல் பொறுப்பு இருக்குன்னு நினச்சி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டீஸ்லேருந்து ஃபேமிலியிலேருந்து இது தாம் படமாக அவங்க ஓன் பண்ணுறாங்க, சொந்தம் கொண்டாடுறாங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம் அது. அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர்னா ஓனர் ஆஃப் த ஷிப் வந்து ப்ரொடியூசர் தான். ஸோ அவரை பற்றி நீங்கள் சில வார்த்தைகள். நான் மட்டும் இல்லை, எனக்கு கார்த்திக் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த டைமில் வந்து இந்த படம் இப்படி ரிலீஸ் ஆக வேண்டாம், இது மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கூடையும் ஒரு பெரிய சர்க்கிள் வச்சுட்ருக்கிறதும் வந்து ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஹரி சார் எப்படி சொல்கிறாரோ, எனக்கு வந்து முக்கியமான படங்களில் வந்து எப்படி ஞானவேல் கூட இருந்திருக்காப்பளோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியிலையும் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட், அது ஒரு நல்ல குவாலிட்டின்னு சொல்லுவேன். அதையும் வந்து ஞானவேல்னால் செய்ய முடியுது. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் சேர்ந்து அவருக்குன்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் இருக்காங்க, எல்லாருக்கூடையும் போய் பேசி பழக முடியுது. அது ஐ திங்க் அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் நினைக்கிறேன். என்ன டே அண்ட் நைட்டு வந்து தூங்காமல் கரெக்ட் டைம் சாப்பிடாமல் இருக்காப்புல, உடம்பை மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி நான் திரும்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். அவருக்கு இந்த வயசில் ரியலி உடம்பை மதிக்காமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. அப்பா அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பா சொல்கிறத வந்து நான் மறுபடியும் கன்வே பண்ணுறேன். ஹீ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஹெல்த் அப்படிங்கிற நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க, கேட்டிங்க. அதே மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார், பிரியன் சார் பற்றி சொன்னோமோ அதே மாதிரி விடி விஜயன் சார், அவரோட எடிட்டிங் வந்து சொல்லி ஆகணும். அவ்வளோ ஒர்க்கு, கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி ஒரு 17 லட்சம் அடி ஷூட் பண்ணியிருக்கோம், 17 lakh feet ஷூட் பண்ணியிருக்கோன்னா நம்ம படத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து 14,000 feet தான். 17 lakhையும் வந்து சாரும் அவரும் 2 பேரும் சேர்ந்து இந்த ஷார்ட்டு இதில் இந்த ஃபுட்டேஜில் இதை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னு சூஸ் பண்ணுறது வந்து சாதாரண ஒர்க்கே கிடையாது. அது அவரோட டீம் சாரும் சேர்ந்து உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறதுங்கிறது வந்து நாங்கள் நடிச்சிட்டு வந்துடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். பட் அதுக்கப்புறமா நடக்கிற வேலை வந்து பெரிய வேலை. விடி விஜயன் சாருக்கும் வந்து நான் அந்த டீமுக்கு எல்லாமே நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ கனல் கண்ணன் மாஸ்டர், அன்பு அறிவு. கனல் மாஸ்டர்லாம் வந்து இந்த ஃபைட்டோட அடுத்த ஃபைட்டை பெட்டராக பண்ணுற பாருங்கட்டு அவரு ஒரு ரேஸில் வருவார், ஒரு சேலஞ்சை பண்ணிட்டு வருவார். ஸோ பாபா பாஸ்கர், வைஃப் சாங்லாம் வந்து பாபா பாஸ்கர், பிருந்தா மாஸ்டர் எல்லாருமே இந்த ஃப்ரான்ச்சைசி, இந்த பிராண்ட் இதுக்கு இன்னும் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு வந்து வேலை செய்வாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து எல்லார் சார்பாகவும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூர்யா சார், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு
சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ, சார்மிங் ஹீரோ எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய உங்களை பற்றி நிறைய பேசியாச்சு. அதையும் தாண்டி நீங்கள் வந்து மக்களுடைய உள்ளத்தை அபிமானத்தை பெற்ற ஒரு ஹீரோ, நன்மதிப்பை பெற்ற ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்த ஹீரோ மட்டும் இல்லை, அதை எம்ப்ரேஸ் பண்ணுறவர் நீங்கள், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவர். ஸோ ஒரு ஹீரோவுக்கு ஒரு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குறதையும் தாண்டி நெக்ஸ்ட் வாட் டு ஐ சே, வாட் டு ஐ டெல் மை பீப்புள், ஒரு வாட் டு ஐ கிவ் மை ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களை வந்து நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு பிரதிபலிக்கிற ஒரு ஹீரோ நீங்கள். ஸோ இந்த படத்தில் உங்களையும் அந்த படத்தோட இணைத்துக்கொள்ள நிறைய காரணங்கள் இருக்கும். பட் இந்த படத்தில் உங்களை வியக்க வைத்த விஷயங்கள் என்னென்னு எங்களுக்கு சொல்லுங்கள். கலைஞர் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற அத்தனை பேருக்கும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த அனைவருக்கும், தியேட்டருக்கு போய் குடும்பத்தோடு பார்த்த அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் நான் நன்றியில் சொல்லிக்கிறேன். டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இதெல்லாமே எதிர்பார்க்காம நடந்த டப்பு நடந்த செயல்கள் தான். சினிமா நிறைய கொடுத்துருக்கு. சினிமாவுக்கு நம்ம திரும்பி என்ன கொடுக்க முடியும், நம்ம என்ன பிடிச்ச படங்கள் விட என்ன தேவையான படங்கள் நம்ம திரும்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் தான் 2D என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்புறந்தே குழந்தைகள் சார்ந்த முதல் படமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஜோக்கு ஆரம்பித்த போது இருந்த தாட் அதுதான். அதுக்கு சரியான படமாக அமைஞ்சது ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட். நான் அவருக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவரே பண்ணியிருக்கலாம், அவரே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், எல்லாமே நடந்திருக்கலாம். பட் என்னையும் இணைச்சிக்கிட்டது, சேர்த்துக்கிட்டது எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம், பெருமை. இப்போது பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்லேருந்து குழந்தைகள்லேருந்து எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு கனெக்ட். ஒரு சென்னை மட்டும் இல்லாமல் நிறையா சின்ன டவுன்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நடந்துகிட்ருக்குது. இது எவ்வளோ அழகாக, எவ்வளோ ரியலாக கேப்சர் பண்ண முடியுமோ அதுதான் பசங்க டூல் நடந்திருக்கு. எவ்ரி ஜென்ரேஷன் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். என்னோடய சைல்டுஹுட் வேறு, இப்போ என்னோடய பசங்களோட சைல்டுஹுட் வேறு, இவங்களோட சைல்டுஹுட் டோட்டலாகவே வேறையாக இருக்குது. அதை அழகாக கேப்சர் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அது எப்படி நடந்துச்சுன்னா அந்த 4 வருஷம் அதுக்காக மெனக்கெட்ட ஒரு இதுதான். அண்ட் இந்த மாதிரியான ஒரு அழகான டீம் அமைஞ்சது. யாருமே நேரம் காலம் பார்க்கல, பிரதிபலன் பார்க்கல. இது ஒரு நல்ல விஷயம், இது எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தது. ஐ திங்க் இந்த மாதிரியான படங்கள் அடிக்கடி வரணும். எங்கெல்லாம் வேக்யூம் இருக்கோ, சினிமாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான மீடியம், அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணுமோ அப்போல்லாம் திரும்பி பயன்படுத்திக்கணும். சார் சொன்னது இது பணம் பண்ணுற படம் இல்லை சார், இது பேருக்காக பண்ணுறது, சந்தோஷத்துக்காக பண்ணுறது, வி ஹாவ் டு டூ சம்திங் பேக் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த படத்தில் நடந்திருக்கு. எப்படி சொன்னாரோ, கதை என்ன சொன்னாரோ அது அப்படியே அழகாக இருக்குது. இன்னும் பல மடங்கு இன்னும் மெருகே இருக்குது, அழகாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் தேஜு கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஹாய் தேஜு, ரொம்ப நேரமாக குவாய்ட்டாக அழகாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தேஜு பேச மாட்டீங்கன்னா? ஆமாம் சார், நிறைய பேசியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன கேள்வி கேட்கணும்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஸோ தேவ் இன்ஸ்ட்ரக்டட் மீ. தேஜு, நீங்கள் ஷூட்டிங்கில் சூர்யா சாரை நடிக்கவே விட மாட்டீங்களாமே, கிச்செல்லாம் மூட்டுவீங்களாமே, அப்படியா? தான் பதிலா அவ்வளோ பேசுனீங்க? அப்போது சொல்லுங்கள். சவிதா இன்ஜினியர் காலேஜில் அவர் என்ன கிச்சு மூட்டினார், நானும் அவருக்கு பதில் கிச்சு மூட்டினேன். அப்படியே யார் ரொம்ப சிரிச்சாங்க? நான் தான். நீங்கள் தான் சிரிச்சிங்களா? வெரி குட். ஸோ தேஜு, இதில் நான் 3 பேரில் உங்களுக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? வைஷு. வைஷு தான் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டா? வைஷு, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரையும் கிளைமேக்ஸில் சீன் ஷூட் பண்ணும்போது எல்லாரையும் அழ வச்சிங்களாமே, அப்படியா? எப்படி நடிச்சிங்க எங்களுக்காக ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது தானாக வந்ததா? நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த கிட்ஸை பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். அது இங்கே ஒரு குட்டி ஒரு அம்மா மாதிரி. இது யாராவது சண்டை போட்டுருந்தா கூட சண்டைலாம் போடாதீங்க, இப்படி பிஹேவ் பண்ணலாம், எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாமே, சிரிச்சே இருக்கலாமே, ஃப்ரெண்டாக இருக்கலாமே அப்படின்ட்டு அந்த ஒரு வேறு லெவல் ஆஃப் ஒரு தாட் ப்ராசஸ் அது மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஐ திங்க் நான் அது ஷூட் பண்ணும்போது சார் சொல்லியிருந்தார் 3 மணி இருக்குமா, 3 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த க்ரௌட் மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ண முடியாது, அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஷூட் போச்சு. கொஞ்சம் கூட டயர்டாகலை, சலிக்கலை, முடியாதுன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அழ பிடிக்காது, என்னையே அழகாக வைக்கிறீங்க அப்படிங்கிறதான் தனக்கிட்டேருந்து வந்த ஒரே கமெண்ட். படம் பார்க்குறவங்களும் அழுகுறாங்க வைஷு. மற்றபடி ஐ திங்க் போத் ஆஃப் தெம், எல்லாருமே கிட்ஸ் எல்லாருமே தே ஹேவ் டேக்கன் த சென்டர் ஸ்டேஜ். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நிஜமாகவே ஹோல்ட் பண்ணுது. வந்ததுக்கப்புறமா கூட அவங்க பண்ண விஷயங்கள் மனசில் அப்படியே நிற்குது. எவ்ரிபடி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அது ஒரு வாட்டி எனக்கு கேள்வி இது எப்படி கேப்சர் பண்ணார், இது எப்படி பதிவு பண்ணார், இது எப்படி கேமராக்குள்ளே வந்தது, இது எவ்வளோ நேரம் ஆச்சு? ஏன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் கிட்ஸுக்கு யூஸ்வலாக ஒரு
2 minutes 3 minutes அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே ஒரு சேலஞ்சு. படம் ஃபுல்லாக வேணுங்கிறத வந்து எப்படி கேப்சர் பண்ணாது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமாகவே இருக்குது. சூர்யா சார், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி எது நான் கேட்கணும்னு சார். இன்றைக்கி வந்து குழந்தைகள் தொடர்பான ரெண்டு பேர்கிட்ட எல்லாத்தையுமே கேட்க வேண்டிய கேள்வி தான். பட் குழந்தைகள் தொடர்பான எல்லா விஷயமுமே வந்து இன்றைக்கி வணிகமாக மாறிட்டு வருது. ஒரு குழந்தை பிரசவத்தில் இருந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குற சாப்பாடு, மருந்து, இப்படி எல்லாமே வணிகமாக மாறிட்டு வர்ற இந்த காலகட்டத்தில் படத்தில் வந்து இந்த குழந்தைகளுடைய அந்த அடிப்படை தன்மைகள் மாறாமல் என்னென்ன விஷயங்கள் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற தேவை என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் எந்தெந்த சப்ஜெக்டை நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இதில், பட் ஒரு படத்துக்குள்ளே சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும். ஸோ ப்ரிடாமினண்ட்டாக இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க? கார்த்தியோட டயலாக் அதில் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, குழந்தைங்க மட்டும் தொட்டால் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸில் இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து ஏன் ஏன் அந்த வீக் பாயிண்ட்டை ஏன் டச் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புவார். அதுக்கு நான் அட்வைஸ், சார் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று இலவசமாக கொடுக்கும், ஃப்ரீயாக கிடைக்கும். எனக்கு என்னென்னு கேட்டால் பிபி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சொசைட்டி இஸ் பிகமிங் லைக் தட். எவ்ரி திங் அரவுண்ட் கிட்ஸ் இஸ் பிகமிங் எக்ஸ்பென்சிவ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்களாக நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. மேபி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ADHD, டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா எல்லாம் இருந்திருக்கலாம். பட் அதுக்கெல்லாம் பேர் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே அது பேர் கண்டுபிடிச்சி இன்னும் நம்மளோட டே டு டே லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் மாறிட்டே இருக்குது அது. பட் அட்லீஸ்ட் இது படம் பார்க்கும்போது வந்து இப்படி இருக்கலாம், இப்படி இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்கிற தருணங்கள் நிறையா இருக்குது. நம்ம இப்படி தான் இருந்திருக்கோம், நம்ம இப்படி ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் இப்படி நடந்தால் நம்ம இப்படி தானே ரியாக்ட் பண்ணியிருக்கோம், பட் இப்படி ரியாக்ட் பண்ண வேண்டாமே, இதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரியான இடங்கள் படத்தில் நிறையா இருக்குது. மறுபடியும் ஒரு தாட் ப்ரோவோக்கிங்காக இப்படி சிந்திக்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரியான வசனங்கள் இருக்குது. ஐ திங்க் ஆல் தட் ஒவ்வொருத்தங்களோட இண்டிவிஜுவல் பீப்புளை பொறுத்து இருக்குது, ஒவ்வொருத்தர் தனிநபரை பொறுத்து இருக்குது. அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அதை வச்சுட்டு அவங்க எப்படி வேறு மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறையா தருணங்கள் என்னோடய லைஃப்லேருந்து சில விஷயங்கள் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். சாரோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விஷயங்கள் வந்து படத்தில் கொஞ்சம் வச்சுருக்காரு. ஸோ எவ்ரி திங் இஸ் நாட் எங்கேயோ காற்றுலேருந்து க்ரியேட் பண்ண ஒரு கற்பனை விஷயம் கிடையாது. எல்லாத்தோட லைஃப்லையும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து படத்தில் வச்சுருக்கோம். இது பதிலாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் படத்தில் நிறையாவே இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஜ் 2000 பேஜ் வந்து தனியாக ரிசர்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் படத்தில் வைக்க முடியாமையும் இருக்குது. ஸோ சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது, இன்னும் ஏராளமாக இருக்குது. ஒரு படமாக வரும்போது அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக்கலாம், எவ்வளோ அழகாக்கலாம்னு பார்க்கும்போது இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த படத்தில் இப்போ சொல்ல முடியுது.